அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், எல்லாருடைய முகமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருக்கீங்க. ரைட். இதுதான் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். கர்த்தருடைய வார்த்தை பரலோகத்திலிருந்து வரணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு இன்னர் ஜாய் இருக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ள சந்தோஷம் இருக்கும் பொழுது தான். அதனால பாருங்க, எலியாவுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது எலியா வந்து கேரி தாண்டுற கடைக்கு அனுப்பிச்சிட்டார். நீ போய் இப்போ எதுவும் ஊழி செய்ய வேண்டாம், நீ என்ன பண்ணு, ரெஸ்ட் எடு. ஏன்னா சந்தோஷம் இல்லாமல் அவன் கொஞ்சம் கவலையாக இருக்கிற டைமில் சொன்னாலும் எது செய்தாலும் வேலைக்கு ஆகாது. அதனால் இப்போ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம எல்லாம் ரெஸ்ட் எடுத்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கோம், பிப்ரவரி மாதத்துக்குள்ளே. ஆகையில அந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்ததுனால நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். ஒவ்வொருடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறேன். நமக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் இன்னர் ஜாய் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் ஷாப்புக்கு ஒருத்தர் போனார். இந்த இதெல்லாம் செல்ல பிராணிகள்லாம் வாங்கிறதுக்காக ஒருத்தர் பெட் ஷாப்புக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே ஏதாவது இருக்குதா, ஏதாவது வாங்கலான்னு பார்க்குறாரு. அங்கே போனால் ஒரு நாய்க்குட்டி தனியாக வச்சுருக்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு இதை எனக்கு கொடுங்க அப்படிங்கிறார். அந்த பெட் ஷாப்காரர் சொல்கிறார், இல்லை இது வந்து சேல்ஸுக்கு இல்லை, இந்த நாய் யாரும் வாங்க மாட்டாங்க, இது வந்து கால் ஊனமான நாய், இது வேண்டாம், மற்ற இன்னும் நிறைய ப்ரீடு நிறைய அழகாக இருக்க டாக்ஸ் வச்சுக்கோ, நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள். இல்லை எனக்கு அதுதான் வேணும். சரின்னு அதை வாங்கி அதை கொடுத்துட்டாரு. அதை கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்கங்கிற கடைக்காரர். இவர் இல்லை இல்லை இல்லை, பைசா கொடுத்தா நான் எடுத்துகிட்டு போவேன், இதுக்கு ஒரு விலை இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. அது கால் ஊனமாக இருக்கிற நாயாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விலையை கொடுத்து அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு போகிறார். வாங்கிட்டு போயிட்டு போகும்பொழுது தான் அந்த கடைக்காரர் பார்க்குறா, இவரும் கால் ஊனமாக இருக்குது, அவருக்கும் கால் ஊனமாக இருக்குது. அப்போது கால் ஊனமாக பிறந்ததுனால பணம் இல்லாமல் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான இது இல்லை, காரியம் இல்லை. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஒரு விலை இருக்குது. அல்லேலூயா. என்ன விலை? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்த கிரயம் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம மனதில் ஊனமாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஊனமாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஊனமாக இருக்க, உறவுகளில் பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாமே இருந்தாலும் நமக்கென்று கர்த்தர் ஒரு விலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவ்வளவு ப்ரீஷியஸ், நீங்க அவ்வளவு முக்கியமானவர்கள், அவ்வளவு விலை மதிக்க முடியாதவர்கள். அதை நம்ம எப்பொழுதுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம வந்து என்ன ஒன்றும் இல்லையா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கி கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கிரயமாக செலுத்தி வாங்கப்பட்டவர்கள். அவ்வளவு முக்கியமானது பாருங்க. நம்மெல்லாம் பொக்கிஷம். பக்கத்துல பாசல, நீங்க பொக்கிஷங்க. ஹல்லேலூயா. நீங்க பொக்கிஷமா இருக்கிறீங்க. ஆகையினால பாருங்க, ஒரு சாதாரண ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண, ஒரு என்ன சொல்லுவாங்க, அது கவரிங் மோதிரம்னு வைங்க. அந்த மோதிரம் எங்க இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல கழட்டி வைப்போம். பாத்திரம் தேக்க போகும்போது கலர் மாறின்னு எடுத்து கழட்டி வைப்பாங்க, இல்லை ஏதாவது தண்ணியில் வேலை செய்யும் போது கழட்டி வைப்பாங்க. ஒரு தங்க மோதிரம்னு வைங்க, என்ன பண்ணுவோம், அதை கழட்டி கண்ட இடத்துல வைக்க மாட்டோம், எடுத்து ஏதோ ஒரு ட்ராவை திறந்து உள்ளே வச்சு மூடி வச்சுட்டு போவோம். அதுக்குன்னு ஒரு சின்ன பாதுகாப்பு இருக்குது, ஒரு மூடி வைக்கிறது. இதே வைர மோதிரம், ஒரு 3 லட்சம் 4 லட்சம் போட்டு வாங்கின ஒரு வைர மோதிரம், அதை என்ன பண்ணுவோம், பீரோக்குள்ள வச்சு பூட்டிடுவோம், அல்லது பேங்க்ல போட்டு லாக்கரில் வச்சிருவோம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா தான் போய் அந்த மோதிரத்தை எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேட்சிங்கான வைர நெக்லஸ் எடுத்து மாட்டுவோம். நான் என்ன சொல்றேன், அந்த பொருளினுடைய மதிப்பு தான் அது எங்க இருக்குது அப்படிங்கிறதுனுடைய காரியங்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் வைர மோதிரமா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஏனோ தானோன்னு போடுவதற்கு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டோம் அப்படிலாம் இல்லை. உங்களை அப்படியே அவ்வளோ சேஃபாக அவர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம தான் நினச்சிக்கிட்டோம், சரி நம்ம ஏதோ பித்தளையாட்டு இருக்குது, நம்ம ஏதோ ரோல்டு கோல்டாட்டு இருக்குது, ஆண்டர் ஏதோ விட்டுட்டாரு, எங்கேயோ இருக்கிற மாட்டிருக்கு. இல்லை இல்லை, நீங்களும் நானும் அவருக்கு அவ்வளவு முக்கியம், பொக்கிஷம் மாதிரி. அல்லேலூயா. நம்முடைய மோதிரம் அதே ரோல்டு கோல்டு மோதிரம். என்ன பண்ணுறோம், இப்படி விளையாண்டுட்டே போயிட்டு இருக்கிறோம் ரோட்டில், என்ன பண்ணுது, டக்குன்னு மிஸ் ஆகி கீழே விழுந்துருது. கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே வந்து கவுடங் கிடக்குது, மாட்டு சாணம் கிடக்குது, அதுக்குள்ளே அது விழுந்துருச்சு. 10 ரூபா மோதிரம் அதுக்குள்ளே விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், ஓகே போயிடுச்சு, போயிடுவோம் நம்ம. ஏன்னா 10 ரூபா இன்னும் வாங்கிக்கலாம்.
மாட்டு சாணத்தை கம்பேர் பண்ணும்போது 10 ரூபா பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். அதே வயிறு மோதிரம் விளையாண்டு போறீங்க, தெரியாம கழட்டு அதே கவுட்டங்குள்ள விழுந்துருச்சு, அதே மாட்டு சாணத்துக்குள்ள விழுந்துருச்சு. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். கர்ச்சீஃப் எடுத்து அதை மொத்தமா மூடி மொத்தமா அள்ளிட்டு போயிடுவோம். சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு அது ஏதாவது பண்ணி அந்த மோதிரத்தை வெளியே எடுத்துருவோம். கரெக்டா? இதே தான் இந்த பூமியில பாவத்து நிமித்தமா, பிரச்சனைகள் நிமித்தமா, ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம தொலைந்து போயிருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நம்மளை மொத்தமா கவர் பண்ணி மொத்தமா எடுத்துட்டு போய் அந்த குப்பையிலிருந்து, அழுக்கிலிருந்து, சாணத்திலிருந்து நம்மை எடுக்கிறார், மீட்டெடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷனே அப்படி செய்வார்னா கடவுள் எப்படி நமக்கு செய்திருக்காரு பாருங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய மோதிரத்தை அப்படி எடுப்பானா, கர்த்தர் அதை விட பெரிய காரியத்தை செய்தார். இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தை கிரயமாக கொடுத்து மொத்தமா நம்மளை தூக்கி எடுத்துட்டார். அதனால நம்ம சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறபடி, நம்ம நினைக்கிறபடி நான் சாதாரண ஆளு அப்படி கிடையவே கிடையாது. ஆண்டவர் மிகப்பெரிய பொசிஷன் உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, அந்த நாயை வாங்கிட்டு போனவருக்கு வரேன் நான். அந்த நாய் என்ன பண்ணாரு, கால் ஊனமான நாய், அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டில் போய் அதை ஊனமான நாய் என்ன பண்ண வேண்டியதில்லை, கட்ட வேண்டியதில்லை, அது போக போக அங்கே தான் இருக்கும். அதை கூடவே வச்சிருக்கிறாரு. போக வரவன் கேட்குறான், இது என்ன இந்த நாய் புதுசாக இருக்குல்ல, எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா? இல்லை, நான் அதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தீங்களா? எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். கால் ஊனமான நாய் போய் 500 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கிறீங்க, இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு. சரி என்ன காரணத்துக்காக அதை வாங்கிட்டு வந்தீங்க, அதைவாது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இது காப்பாற்ற கூட முடியாது, இதனால எந்திரிச்சு கூட வர முடியாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உதவி கூட செய்ய முடியாது. அப்புறம் எதுக்கு அதை வாங்கிட்டு வந்தீங்க? அவர் சொல்றாரு, ஆபத்து வந்துச்சுன்னா இது என்னை விட்டு போகாமையாவது இருக்கும்னு, அட்லீஸ்ட் ஆபத்து வந்தால் மற்ற ஓடி போயிரும்ல, இந்த நாய் ஓடாம நான் எங்கூடவாவது இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் கூடவே வச்சுட்டு இருக்கார். விலை கொடுத்து வாங்கி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விலை கொடுத்து வாங்கி, இவன் எங்கேயும் போகாமல் ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது தப்பு செஞ்சிட்டோம்னா ஆண்டவர்கிட்ட வந்துடுவோம். சின்ன ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பிரச்சனை இருந்தால் தான் வருவோம் பாருங்க. நல்லா இருக்கும்போது அப்படியே இருப்போம். பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர் தேடி ஓடிடுறது. அல்லேலூயா. ஓகே, நம்ம இப்போ செய்திகளாக போவோம். நல்ல கரங்களை தட்டி நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா சத்தமா எல்லாரும் தட்டுங்க, தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிப்போம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 27வது வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டது. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா அல்ல விசுவாச பிரமாணத்தினாலேயே? கிரியா பிரமாணத்தினாலா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலா? ஓகே, இந்த வசனம் என்ன சொல்லுது? ரோமர் 3வது அதிகாரம் 27வது வசனம். விசுவாசம் என்பது பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்னது? பிரமாணம். பிரமாணம்னா என்ன? பிரமாணம்னா லா. அது ஒரு சட்டம். பார்த்தீங்கன்னா தி லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி படிச்சிருக்கீங்களா? தி லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. நம்ம இதுக்கு 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறோம். நம்மளுடைய கரண்ட் பில்லை 3000 ரூபாய் நான் கட்டுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சுவிட்சை போட்டு என்னுடைய சுண்டு விரலை கொண்டு போய் அந்த ஃப்ளக் பாயிண்ட் ஓட்டைகளை விடுறேன். 3000 ரூபாய் நான் கட்டுறேன். என்ன பண்ணுறேன்? 3000 ரூபாய் நான் கட்டுவதனால என்னுடைய சுண்டு விரல் அந்த ஃப்ளக் பாயிண்ட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஷாக் அடிக்கும். இட்ஸ் எ லா. நான் 3000 ரூபாய் கரண்ட் பில் கட்டினாலும் என் விரலை கொண்டு போய் அந்த சாக்கெட்டுக்குள்ள விட்டேன்னா, சுவிட்சை போட்டால் ஷாக் அடிக்கும். ஐயோ, இவர் 3000 ரூபாய் கட்டுறாரு, பாவை இவரை மட்டும் விட்டுறலாம் அப்படின்னு விடுமா? அது விடாது. அதே போல விசுவாசம் என்பதும் ஒரு பிரமாணம். The law of faith, விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த விசுவாச பிரமாணமானது நீங்க விசுவாசிங்கன்னா அது நடந்தே தீரும். அல்லேலூயா.
அது மாறவே மாறாது. அது நீங்க பின்னாடி போனாலும் சரி, முன்னாடி போனாலும் சரி, அதை விட்டுட்டே போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்களுடைய விசுவாசம் அது ஒரு பிரமாணமா இருப்பதினாலே அது செயல்பட்டே தீரும். அல்லேலூயா. அது செயல்படாம இருக்கவே இருக்காது, அது செயல்பட்டே தீரும். விசுவாசம் என்பது அது பிரமாணமா இருப்பதினால. இப்போ the law of aerodynamic கேள்விப்பட்டிருக்கீங்களா? பறக்கிறதுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்குது, எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு பிரமாணம் இருக்கு, கிராவிட்டிக்கு ஒரு லா ஆஃப் கிராவிட்டி, கிராவிடேஷன், அதுக்கு ஒரு பிரமாணம். லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன? தி லா ஆஃப் கிராவிட்டினா புவியீர்ப்பு விசையில, புவியீர்ப்பு பிரமாணம். மேல என்ன போட்டாலும் நம்ம கீழே வந்துதான் ஆகும். நம்ம நிக்கிறோம், அதுக்கு காரணம் என்ன? நம்ம தரையில ஊனி நிக்கிறோம், அதுக்கு என்ன ரீசன்? கிராவிட்டி. கிராவிட்டி அதான் ரீசன். மல்லாக்கப்படுத்திட்டு மேல ஸ்பிட் பண்றோம், என்ன ஆகும்? மேல சுத்துப்புறம் என்ன வரும்? கீழே திரும்பி நம்ம மூஞ்சிக்க வரும். ஏன்? கிராவிட்டி. ஏன் தான் நான் துப்பிட்டேன், ஏன் மேலே விழுகுது அப்படின்னா லா வேலை செய்யுது. அங்க அந்த பிரமாணம் வேலை செய்யுது, இந்த லா ஆஃப் கிராவிட்டி வேலை செய்யுது. மேலே போட்டதெல்லாம் கீழே வந்து தான் ஆகும், கீழே நம்ம நின்று தான் ஆகும். ஹல்லேலூயா. அதே போல விசுவாசம் என்பதும் ஒரு பிரமாணம். அது நீங்க விசுவாசிங்கன்னா நடந்துதான் தீரும். ஹல்லேலூயா. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இது நமக்கு புரியறது இல்லை. விசுவாசிக்கிறோங்க, விசுவாசிக்கிறேங்கிற, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை மறந்து போயிடுறோம். அது பிரமாணம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. அது ஒரு பிரமாணம், அது விசுவாச பிரமாணம். ஐயோ, அந்த ரோமர் 3:27 கிரியா பிரமாணத்தினால் அல்ல, இது விசுவாச பிரமாணத்தினாலே வருகிறது. விசுவாச பிரமாணம் என்பது கிரியை செய்துதான் ஆகும், உங்க வாழ்க்கையில வேலை செஞ்சுதான் ஆகும். ஆனா என்னங்க, என் வாழ்க்கையெல்லாம் தப்பாவே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் தப்பா நடக்குதுங்கிறதுக்கும் இந்த விஷயத்த சொல்றேன். அதுவும் அதே பிரமாணம் தான். விசுவாசம் எப்படி பிரமாணமோ, அது என்னன்னா அந்த விசுவாசத்தை எங்க வைக்கிறோங்கிறதுலயும் விஷயம் இருக்குது. தேவன் மேல வைத்தா அது விசுவாசம், பிசாசு மேல வச்சிட்டோம்னா அதுவும் விசுவாசம் தான், ஆனா பர்சன் வேற. ஹல்லேலூயா. நான் சொல்றது நீங்க புரிந்து கொள்ளுங்க, கவனிங்க எல்லாம். விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து மேல, தேவனிடத்துல, பரலோக ராஜ்யத்து மேல வச்சோம்னா, பிசாசு எங்க குடும்பத்தில் ரொம்ப கிரியை செய்யறாங்க. இப்ப யார் மேல விசுவாசம் வைக்கிறோம்? பிசாசு மேல. அவன் செய்யற கிரியைகள் மேல நம்ம விசுவாசம் வச்சிடறோம். அதனால அந்த கிரியைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில. ஆனால் இயேசு கிறிஸ்து மேல நம்ம விசுவாசத்தை வைக்கும் பொழுது அதுவும் விசுவாசம். ரெண்டு விசுவாசம் தான், ஆப்ஜெக்ட் வேற. இதுவும் விசுவாசம் தான், இதுவும் விசுவாசம் தான். ஆப்ஜெக்ட் இங்க கிரைஸ்ட், அங்க சாட்டன், டெவில். அதனால தான் நம்ம எந்த விசுவாசத்தை நாம் எதையும் நம்ம பற்றி கொள்கிறோமோ அது நம்ம வாழ்க்கையில அது பிரமாணமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தரிடத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் என்று சொன்னால் நிச்சயமா என் வாழ்க்கை எல்லாம் பாசிட்டிவா தான் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் ஃபுல்லா பாசிட்டிவா பேசுறேன்? நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க பாஸ்டர், இது ரொம்ப ஓவர் பாசிட்டிவா இருக்குது. ஏன் அப்படின்னா, பாஸ்டர்மா சொல்றேன், நேற்று பைக்ல எங்கேயோ போயிட்டு இருந்தேன் ஒரு ஊழியத்துக்கு. எப்பயோ போயிட்டு இருக்கும் பொழுது சொன்னேன், ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க நீங்க, பைபிள் பாசிட்டிவ் தான். ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல எல்லாம் பாசிட்டிவ் மேட்டர் தான் எழுதி வச்சிருக்காங்க. இதுல நெகட்டிவ் பிசாசு செஞ்சதை எழுதி வச்சிருக்கான், அதெல்லாம் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் நமக்காக செய்ததை எழுதி வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க கேட்டாங்க, ஏன் ஃபுல்லா ஓவர் பாசிட்டிவா பேசுறீங்க? நான் சொன்னேன், பி பாசிட்டிவ், அது என் பிளட் குரூப். ஹல்லேலூயா. பி பாசிட்டிவ் என் பிளட் குரூப், அதனால நான் அப்படிதான் பேசுவேன். ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் நம்ம இடத்துல செய்கிற கிரியைகளை நாம் அதை நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதை பத்தியே கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஓகே, இந்த கிரியைகள் இது எப்படி நமக்குள் உருவாகிறது? நான் ரொம்ப விசுவாசத்தை குறித்து அதிகமா பேசுவேன். விசுவாசிங்க விசுவாசிங்க, விசுவாசத்தினால இவன், விசுவாசத்தினால தானா இதானா அப்படின்னு சொல்லும்போது, நம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேதத்தை ஒரு விஷயத்தை குறித்து அப்படியே மைண்டை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு, பைபிள் அப்படியே டைவெர்ட் பண்ணிடுச்சு. என்ன டைவெர்ட் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன் கேளுங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை எடுத்து 13வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசம் பெருசுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்க வந்தாலும் விசுவாசம் பெருசு, விசுவாசம் பெருசு, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசத்தை இங்கேயும் பார்க்கல, அங்கேயும் பார்க்கல, அங்கேயும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் விசுவாசம் தான் பெருசு, இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கவனிங்க, விசுவாசத்தை காட்டில் இன்னொன்னு பெருசுன்னு சொல்லி இருக்கிறதுல, ஹல்லேலூயா, அன்பே பெரியது என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அன்பினால நாம் செய்கிற விசுவாசம் தான் பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல அன்பு இல்லாமல் நீங்க எவ்வளவு விசுவாசத்தை பாருங்க, அது கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. அன்பினால் செய்கிற விசுவாசம், கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:6 வாசிங்க பாப்போம். ஒன்றுக்கும் உதவாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஹல்லேலூயா. நீங்க அன்பினால எந்த விசுவாசத்தை நீங்கள் கிரியை செய்கிறீர்களோ, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. ஏன் நான் விசுவாசிக்கிற காரியங்கள் நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, நமக்குள்ளாக அந்த அன்பு குறைவுபட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் சுபாவம் நமக்குள் இல்லாமல் இருக்கிறது. அந்த அன்பின் சுபாவம் நமக்குள் வரும் பொழுது, அன்பின் சுபாவம் நமக்குள்ள வரும் பொழுது, அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அன்பின் விசுவாசம் நமக்குள்ள, அன்பு இல்லைன்னு சொன்னா விசுவாசம் கிரியை செய்யாது. ஹல்லேலூயா. பிரமாணம் கிரியை செய்யாது. அந்த பிரமாணத்துக்குன்னு ஒரு காரியங்கள் இருக்கு பாருங்க. இப்போ நான் சொல்றேன், the law of aerodynamics, பறவை பறக்கிறதுக்கு வச்சுதான் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. பறவை எப்படி பறக்குது, எப்போ பறக்குது, எப்படி பறக்க ஆரம்பிச்சது, அதுக்கு ஏதாவது the law of aerodynamics எது தெரியுமா? தெரியாது. ஆனால் அது படைக்கப்படும் பொழுது அந்த பிரமாணத்தோடு அது படைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கழுகு எப்படி அவ்வளவு உயரத்துல பறக்குதுன்னா, அதுக்கு தெரியும், இன்பில்ட்டாவே அதுக்குள்ள என்ன இருக்கு, அந்த ஏரோடைனாமிக் அந்த இது அதுக்குள்ளேயே இருக்குது. அதனால அது கண்மலை மேல உட்கார்ந்து இருக்குது. அந்த காற்று வரும் பொழுது அது அப்படியே மேல அந்த எலும்புக்குண்டான நேரம் வரும் பொழுது, காத்து அடிக்கும் பொழுது என்ன பண்ணுது, அது அப்படியே பறக்குது. கழுகு அந்த கண்மலை மேல இருந்து இறங்குது. அந்த காத்தை பயன்படுத்தி ஏரோடைனாமிக் லா, த லா ஆஃப் ஏரோடைனாமிக்கை பயன்படுத்தி அது அப்படியே உயர 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 எழும்புது. அந்த கழுகுக்கு அந்த லாவெல்லாம் தெரியாது, ஆனா அந்த லா அதுக்குள்ள கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. இது வரைக்கும் அந்த கழுகு பறந்துட்டு தான் இருக்குது. எப்ப இருந்து? அது படைக்கப்பட்ட நாள்ல இருந்து. அதே போல இப்ப ஃப்ளைட் பறக்குது. அதை வச்சுதான் ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சு 1903 வருஷத்துல ஃப்ளைட் பறந்து போகுது. நார்த் கொரியாவின் முதல் ஃப்ளைட்டு. அது பறந்து போகும் பொழுது வெற்றிகரமா போய் லேண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எத்தனை ஃப்ளைட்டு கிராஷ் ஆயிருக்குது, எவ்வளோ ஃப்ளைட் கிராஷ் ஆயிருக்குது. அது எவ்வளோ கிராஷ் ஆயிருக்குன்னா, இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்குது ஃப்ளைட்டு. அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃப்ளைட்டு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தான் ஆக்சிடென்ட் ஆச்சே தவிர, இந்த லா ஆஃப் ஏரோடைனாமிக் ஃபெயிலியர் ஆச்சுன்னு எங்கேயாவது இருக்குதா? இல்லை. அந்த பிரமாணம் ஃபெயிலியர் இல்லை, இதனுடைய காரியங்கள் தான் ஃபெயிலியர். ஹல்லேலூயா. நான் இது நல்லா கொஞ்சம் டீப், இது நான் புரிஞ்சுக்கங்க. நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பிரமாணம் என்பது ஃபெயிலியரே ஆகாது. விசுவாச பிரமாணம் ஃபெயிலியர் ஆகாது. அதை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய நமக்குள்ளதான் அந்த ஃபெயிலியர் உண்டாகுது. ஹல்லேலூயா. பிரமாணம் ஃபெயிலியர் ஆகாது. ஹல்லேலூயா. இதை மறுபடியும் கூட நீங்க யூடியூப்ல கேட்கலாம், திருப்பி கேளுங்க. அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் பில்ட் ஆகும். அந்த ஏரோடைனாமிக் ஃபெயிலியர் ஆகாது. ஃப்ளைட் தனக்குள்ள இருக்கிற தொழில்நுட்ப கோளாறுனால தான், அந்த கோளாறு வந்ததினால தான் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகுது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் என்கிற பிரமாணம் பிரச்சனையே ஆகாது. ஹல்லேலூயா. the law of faith பிரச்சனையே இல்லை, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய நமக்குள்ளதான் சில கோளாறுகள் வந்துருது. என்ன கோளாறுனா, அன்பில் கிரியை செய்யாத இருக்கிற கோளாறுகள். ஹல்லேலூயா. இதை வாசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் டக்குனு ஒரு வெளிச்சத்தை காட்டினார் பாருங்க. இதை வாசிட்டு இருந்தேன், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5:6 அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே அது உதவும், மற்றது எதுவுமே உங்களுக்கு வேலை செய்யாதுன்ட்டாரு.
அல்லேலூயா. இப்ப அன்பினால கிரியை செய்கிறவர்கள் நிறைய பேர் பைபிள்ல விசுவாசத்துல பயங்கரமான கிரியைகளை செய்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்பில பலப்பட்டவர்களா இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. நமக்கு ஏதாவது ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், வண்டியில திடீர்னு ஒருத்தன் குறுக்கு போயிட்டான்னா நமக்கு என்ன ஆகுது? கோவம் வருது. முன்னாடி போயிட்டு இருக்க திடீர்னு பிரேக்கை போட்டான்னு என்ன வருது? கோவம் வந்துடுது. டிராஃபிக்ல நமக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து நின்றுட்டான், அல்லது டோல்கேட்ல நமக்கு முன்னாடி ஒருத்தன் போய் நின்றுட்டான், திடீர்னு ஒருத்தன் வந்து குறுக்க போயிட்டான். நமக்குள்ள இயற்கையாக அந்த அன்பு இல்லாதது நிமித்தமாக, இயற்கையாகவே அந்த அன்பு நமக்குள்ள கிரியை செய்யாததுனால அந்த லா ஆஃப் ஃபெய்த் கிரியை செய்ய மாட்டேங்குது. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் நானும் அன்பில் பலப்பட்டவர்களா மாறும். விசுவாசம்லாம் அடுத்தது தான். விசுவாசம் எல்லாம் அடுத்த காரியங்கள். அன்பே பெரியது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த மூன்றுலையும் அன்பு தான் பெருசு அப்படின்னா நம்ம அதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ சூழல், நம்ம பிள்ளைகளாகட்டும், நம்முடைய காரியங்கள், யாராகட்டும், ரோட்ல இருக்கிற ஒரு மூணாவது நபராகட்டும், நம்ம ஈஸியாக கோவப்படுத்திடுவாங்க நம்மளை. அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியலன்னா விசுவாசத்துல நிலை நிற்க முடியல. அல்லேலூயா. நம்ம இதில் சின்ன சின்ன காரியங்கள் தான், இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா போதும். சின்ன காரியம் தான். நம்ம சிறிய காரியங்களில் கோவப்படாம சிறிய காரியங்களில் அன்புல ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் டைம் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டான். அண்ணன் போட்டானா தம்பி பார்ப்பான், இது அண்ணனுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குது, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நான் சின்னதாக இருக்கும்போது நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். முதல்ல 2 பேர் நானே எங்கள் அண்ணாவை கொண்டு போய் கடையில் விட்டாங்கன்னா நாங்கள் ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்தோன்னே எங்கள் அண்ணன் ட்ரெஸ்ஸை முதல்ல போட்டு பார்க்குறது யார் தான்? நான் தான். அதை போட்டு பார்த்துட்டு வந்து எங்கள் மம்மிகிட்ட கேட்பேன், மம்மி இது நல்லா இருக்குதா மாமி? இது அண்ணனுக்கு வாங்கினதுடா. அண்ணன் சொல்லுவாங்க, இருக்கட்டுமா போட்டுட்டோம், அவனுக்கு எது போகுமோ அது மீதி தான் நான் போட்டுக்கிறேன், அவனுக்கு இது பிடிச்சிருந்தா எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த அன்பின் பிரமாணம் எத்தனை பேர்த்துக்கு இது நம்முடைய மைண்டில் இருக்குது? அல்லேலூயா. இந்த எண்ணம் எத்தனை பேர்த்துக்கு இருக்கு? நான் சொல்கிறேன், இந்த எண்ணம் வேணுங்கிறேன் நான். அல்லேலூயா. நம்ம விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, இது இருந்தால் எடுத்துகிட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போகட்டும், இதை செய்யுங்க. நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் ரொம்ப குறைவான வாழ்நாட்கள். இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுறோம்? எனக்கு எப்போ ஒரு மனிதன் தனக்கு என்று ஒரு காரியத்தை எடுக்கிறானோ அப்பொழுதே அவன் தனிமையாயிடுறான். அவனுக்குள்ள அந்த அன்பு இல்லை, அவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசமும் கிரியை செய்யாது. விசுவாசம் எப்படி கிரியை செய்யாதுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனக்கு என்று ஒருத்தன் எடுக்கும் பொழுது அவனுக்குள்ள விசுவாசம் எவ்வளவு இருந்தாலும் கிரியை செய்யாது. பிறருக்கு கொடுக்கும் பொழுது, பிறருக்கு அதை செய்யும் பொழுது தான் அந்த விசுவாசம் பலப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் எப்போ பலப்படுங்க? நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது பலப்படுகிறதா இருக்கிறது. அதனால தான் அன்பில் கிரியை செய்யும் விசுவாசமே நமக்கு உதவும். அல்லேலூயா. சரி, இந்த விசுவாசம் எப்படி அன்பில கிரியை செய்துங்கிறத இப்ப சொல்றேன். அப்ப விசுவாசத்தினுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஆபிரகாம 12வது அதிகாரம் ஆதியாகமத்துல அவனை தேவன் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. முதலாவது வசனத்துல, முதல் 2 வசனங்கள்ல அவர் சொல்றாரு, நான் உன்னைய கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொல்லி கர்த்தர் அவன் இடத்துல சொல்லிட்டாரு. இது இவன் விசுவாசிக்கிறான், இது என் வாழ்க்கையில நடக்கும்னு விசுவாசித்து இவன் எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிட்டான் அந்த ஊர்ல இருந்து. நினைச்சு பாருங்க, எந்த ஊர்? நாம எங்கேயோ சொல்லிக்கிட்டு இருந்தது, எங்க ஞாபகம் இல்லை. நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்ல இருக்கோம், நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த டைம்ல திடீர்னு ஆண்டவர் வராரு, என்ன பண்றாரு? நீ கிளம்பு இங்கிருந்துட்டாரு, இங்கிருந்து நீ கிளம்பு அப்படின்ட்டாரு. எங்க ஆண்டவரே போறது? எந்த வழியில போறது? எனக்கு ரூட் மேப் கொடுங்க அப்படின்னா, ரூட் மேப்லாம் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு. வெளியே சரி கிளம்பி தான் போலான்னு வெளியே போய் பார்த்தா ஒரே வனாந்தரமா இருக்குது. வனாந்தரமான பாதையில கிளம்புன்ட்டாரு. இவனு கிளம்பிட்டான். எப்படி கிளம்பி இருப்பான்? விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அவன் கிளம்பி போறான். ஆண்டவர் அவனை சொன்னபடியே அவனை ஆசீர்வதிக்கிறார். அந்த விசுவாசம், இதுல எங்க அன்பு இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சொல்றேன். போகும்போது என்ன பண்ணிட்டான்? அவருடைய சகோதரனுடைய பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டான். லோத்துவை கூட கூட்டிட்டு போறான். லோத்து, கவனிங்க, லோத்து ஆபிரகாம் அளவுக்கு பெருகிட்டான்.
ஆபிரகாம் எவ்வளவு தூரம் பெருக்கமோ அவ்வளவு தூரம் லோத்தும் பெருக்கிட்டா 2 பேரும் பலத்தவன் ஆயிட்டானுங்க. ஒரு ஊருக்குள்ள போனானுங்கன்னா 2 பேர் போனால் ராஜா பயப்படுறாரு. என்னடா ஊருக்குள்ள பெரிய கூட்டம், நம்ம ஊரை விட நம்ம தேசத்தை விட இவனுக்கு உள்ள வர கூட்டம் அதிகமாக இருக்கு, இவன் பெரிய பெரிய ஆளுகளாக இருக்கான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆளுக பெருசு இல்லை, அவனுக்கிட்ட நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகம் அது இது வேலையாட்கள்னு ஒரு பெரிய கும்பலை வச்சிருக்கிறான். அதனால 2 பேர் பெருகினதுனால என்னாச்சு, 13வது அதிகாரத்துல ஒரு 6, 7 அப்படி வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். இந்த பாயிண்ட் வந்த உடனே நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், உன் இஷ்டத்துக்கு போ. அவ சொல்ற அந்த வார்த்தை தான் பாருங்க, நீ இடதுபுறமாய் போனால் நான் வலதுபுறமாய் போகிறேன், நீ வலதுபுறமாய் போனால் நான் இடதுபுறமாய் போகிறேன். அல்லேலூயா. அந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா அவனுடைய விசுவாசம் 100% அந்த பிரமாணம் வேலை செய்யும். அல்லேலூயா. நீங்க எதுக்கு நீங்க விட்டு கொடுக்கிறீங்களோ, எவைகளை நீங்க விட்டு கொடுக்கிறீர்களோ அவைகளிலேயே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டான், விட்டு கொடுத்த உடனே லோத் என்ன பண்ணிட்டான், ஒரு சமபூமிக்கு போயிட்டான். இந்த சமபூமி பார்க்குறான், ஒரே பச்சை பசுமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, கண்களுக்கு பிடித்த மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா கண்களுக்கு பிடித்த காரியங்களை நம்ம ஈஸியாக இது சூப்பர். இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் வாலிப பசங்களை பார்த்து இவன் நல்லா இருக்கிறான், சூப்பராக இருக்கான், உயரமாக இருக்கான், வெள்ளையாக இருக்கிறான், எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு 4 போடு போடும் போது தான் தெரியுது, ஐயோ வெள்ளை எல்லாம் வேலைக்கு ஆகாது, உயரம் வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி பசங்களும் பிள்ளைங்களை பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி சொல்கிறேன், அந்த யூத் மீட்டிங்லாம் இப்போ நடத்துகிற டைம்லலாம் பிள்ளைங்க வந்து சாட்சி, அண்ணா இவன் சூப்பராக இருக்கான், என்ன பண்ணுறது, ஆண்டவர் அதை விட சூப்பராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கவனிங்க, கண்களில் பார்க்கக்கூடிய காரியங்களை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து என்ன செஞ்சிடறோம், அந்த இடத்த செலக்ட் பண்ணிடுறோம். அந்தபடி லோத்து செலக்ட் பண்ண இடம் இது சோதோம் குமாரா. இது எல்லாருக்குமே, பைபிளே தெரியாதவங்களுக்கு கூட இது தெரியும், பைபிளே படிக்காதவங்களுக்கு கூட என்ன தெரியும், சோதோம் குமாராவை பற்றி தெரியும், தாவீது கோலியாத்தை பற்றி தெரியும், நோவா பேலை செஞ்சது தெரியும். இந்த மாதிரி அடிப்படையான காரியங்களில் சோதோம் குமாராவை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ லோத்து சோதோம் குமாராவை தெரிந்தெடுத்தான். அவன் தெரிந்தெடுக்கும் போது கர்த்தர் அந்த இடத்த பசுமையாக தான் வச்சுருந்தாரு. ஆனால் அங்கே உள்ளே இருந்த ஜனங்கள் ரொம்ப மோசமாக இருந்தானுங்க. சரி, காரியம் என்னன்னா, ஆபிரகாம் ஈஸியாக விட்டு கொடுத்தான். நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போகிறேன், நம்ம எங்கே வேணும், உன்னோட இஷ்டத்தை நீ முதல்ல செலக்ட் பண்ணு, உனக்கு தேவையை நீ செலக்ட் பண்ணினார். அல்லேலூயா. அந்த விட்டு கொடுக்கிற அன்பு இருந்ததினால தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறான். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே விட்டு கொடுக்காம இழுத்து பிடிச்சிங்கன்னு பாருங்க, அந்த இடத்துல இருந்து தான் தோல்வி நம்ம வாழ்க்கையில் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. எந்த காரியத்தில் விட்டு கொடுக்காம இழுத்து பிடிச்சிங்க, எந்த காரியத்தை விட்டு கொடுக்கல, எந்த காரியம் அவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செஞ்சிருவானோ, இல்லை நான் தான் கை பிடிச்சிட்டு நான் தான் அதை ஹோல்டு பண்ணணும், எல்லா காரியங்களும் நம்ம ஹோல்ட் பண்ணணும், நான் ஹோல்டு பண்ணணும், நான் பிடிக்கணும், நான் தான் அதை வச்சிருக்கணும், இல்லை விட்டுருங்க. அல்லேலூயா. அதை ஹோல்ட் பண்ணாதீங்க, எதையுமே பிடித்து வைத்திருக்காதீர்கள், எல்லாம் விடுங்க, இதான் நீ எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. இந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக மாற்றும். அல்லேலூயா. நீங்க வனாந்தரமா இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லைன்னு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அவ எவ்வளவு நல்ல மனுஷன், ஆபிரகாம் எவ்வளவு நல்ல மனிதன் என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம் பாருங்க. அதே போல இன்னொரு காரியத்தை கூட செய்தார், பரிதபித்தார் ஜனங்களுக்காக. 18வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கடைசியில, நான் 50 ஜனங்களுக்காக இந்த பட்டணத்தை அழிக்காம இருப்பீங்களா, கடைசியில் 10 நபர்களுக்காக 10 பேராவது இருந்தா, நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பாது இருக்கிறீங்களா, அழிக்காம இருப்பீங்களா பாருங்க. மனிதர்களுக்காக பரிதபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா. நான் பார்க்குறேன், இயற்கையாகவே அப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கிற
பல பேர்த்த நான் பார்த்துருக்கேன். மனுஷங்களுக்கு ஒருத்தங்க பாடுபட்டாங்கன்னா, ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இவங்க இதில் இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்களே, இந்த பகுதியில் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வருது பாருங்க. எத்தனை பேர்த்துக்குள்ள இந்த மாதிரி வருது சொல்லுங்களேன்? ஓப்பனாக சொல்லுங்கள். வருதுன்னா வருது, இல்லாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ராஜாவுக்கு வரல, சாமுக்கு வரல, ஓகே குட். வரலன்னா கை தூக்க வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ வருகிற உங்களுக்கு இது என்ன காரியம் தெரியுமா? உள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ளாக ஏவுகிற காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல போடப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 12 போட்டிருக்கு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர்தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய, அப்ப துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல அன்புள்ளவர்களாக இருக்கும் பொழுது, இயேசு அன்பின் உருவாக இருந்தாரு பாருங்க. ஹல்லேலூயா. the God is faith ன்னு போடல, என்ன போட்டிருக்கு? God is love ன்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. faith, நீங்க எவ்வளவு காரியங்களை அற்புதங்களை நம்ம வாங்கி இருந்தாலும் பாருங்க, நமக்கு faith வராது. தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்க தான் சாட்சி. எத்தனை அற்புதங்களை செய்து கொண்டு போனார், அவங்களுக்கு விசுவாசமே வரல. கடைசி வரைக்கும் விசுவாசமே வரல பாருங்க. அற்புதங்கள் எத்தனையோ அற்புதங்கள் நடந்துச்சு, எதையுமே அவங்க விசுவாசிக்கல பாருங்க. நான் இன்னைக்கு உங்களை எல்லாம் சர்ச்சில இருந்து அப்படியே வெளியில கூட்டிட்டு போய் நிக்க வச்சு, இப்போ ஒரு மேகஸ்தம்பம் வந்து நம்மளை மூடு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டினா, ஒரு மேகஸ்தம்பம் வந்து நம்மளை அப்படியே மூடுது. அப்புறம் அப்படியே இருட்டு ஆகுது. நான் சொல்றேன், இப்போ ஒரு அக்னி ஸ்தம்பம் வரும் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அக்னி ஸ்தம்பம் வந்து நிக்குது. உங்களுக்கு பயங்கரமா விசுவாசம் வந்துடும்ல? ஐயோ இல்ல, அதை பார்ப்போமே தவிர நமக்குள்ள விசுவாசம் பில்ட் ஆகாது. விசுவாசம் எப்படி பில்ட் ஆகும் தெரியுமா? எப்படி வரும் தெரியுமா? நம்ம வாழ்க்கை நிறைய அற்புதம் பார்த்துட்டோம், நிறைய அதிசயங்களை பார்த்துட்டோம். நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணி வியாதி சரியாகாம இருந்திருக்குதா? எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி வியாதி சரியா இருக்குது? நம்ம முன்னாடி யாரும் சாகல, செத்துருந்தா செத்தவங்களை கூட எழுப்பி இருந்திருப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லா அற்புதங்களையும் நம்ம பார்க்கிறோம், செய்யறோம், நம்முடைய ஜெபத்தின் மூலமா நடக்குது. ஆனா நமக்குள்ள ஃபெய்த் பில்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்? அற்புதங்களை பார்க்கிறோம், செய்கிறோம். என்ன சிஸ்டர், சிஸ்டர், பிசாசு ஓடிச்சு இல்ல ஈஸியா? நீங்க நினைச்சீங்களா நான் பிசாசு துரத்த முடியும்னு? இல்ல, ஆனா போடுது பிசாசு. அப்ப அந்த அதிசயங்களை நம்ம பார்க்கிறோம், ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் பில்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் பில்ட் ஆகல சொல்லுங்க பார்க்கலாம்? விசுவாசம் அற்புத அடையாளங்களினால் வருவதல்ல, விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை கேட்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் பில்ட் ஆகும். ஹல்லேலூயா. அற்புதம் 1000 நடந்திருக்கலாம், ஆனா அதனால அற்புதங்கள் நடந்ததுனால நம்ம விசுவாசத்தில் நம்ம வந்து கட்டி எழுப்பப்பட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையினால தான், அதை கேள்வியினால தான் அந்த விசுவாசம் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக வரணும் அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில அனுபவிச்ச அனுபவங்களினாலோ, அனுபவிச்ச அற்புதங்களினாலோ, அடையாளங்களினாலோ, அல்லது உங்களுக்கு திடீர்னு ஆண்டவர் பண காரியங்களை கொடுத்துட்டாரு, ஐயோ எனக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்திருந்தாரு, அதனால எல்லாம் வரவே வராது. விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால், வசனத்தினால் வரும். அதனால தான் நான் அடிச்சுக்கிறேன், சபைக்கு வாங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் பில்ட் ஆகும். ஹல்லேலூயா. நீங்க அற்புதத்தை பெறுவதனால் வராது, கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அந்த வார்த்தை சபையிலே கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க வந்தாதான், நான் யூடியூப்ல கேட்டுக்கு வேணாம், வராது. இதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, பிரசன்னம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கும் பொழுது, நீங்கள் மாம்சத்தில் வாங்க மாட்டீங்க. நீங்க இப்ப எதுல வாங்குவீங்க? ஆவியில் வாங்குவீர்கள். ஹல்லேலூயா. இத ஆவிக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க என்னமோ கேட்குறீங்க, கேட்குற குழந்தைங்க விளையாடுது பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? உங்கள் ஆவிக்குள்ள அது போயிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சர்ச்சில் உங்களுக்கு தூக்கம் வந்தா கூட கண்ணை மூடி இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மாட்டேன். நீங்க கண்ணை மூடுங்க, ஆவியினுடைய கண்கள் திறந்திருக்கட்டும், ஆவியின் செவிகள் திறந்திருக்கட்டும், அதுக்குள்ள போனா போதும். அது ஹல்லேலூயா, அதனுடைய கிரியை அது செய்துவிடும். ஆகையினால தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதிலே கவனமாயிருங்கள். அல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 3:14.
நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறினபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான், போதும் போதும். கவனிங்க, நீங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் எதை விட்டு நீங்கிறோம்? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 2 வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று மரண வாழ்க்கை, இன்னொன்று ஜீவ வாழ்க்கை. மரண வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு மரண வாழ்க்கைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு சொல்றேன். இந்த மரண வாழ்க்கைக்குள்ள எல்லா வியாதி, வறுமை, கஷ்டம், நஷ்டம், கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் எல்லாம் இதுக்குள்ள வரும் மரண வாழ்க்கையில. ஏன்னா மரணத்தை நோக்கி அவங்க சென்று கொண்டிருக்கிற வாழ்க்கை. ஒரு மனுஷன் பிறந்தா என்ன பண்றான்? ஒரு முறை பிறக்கிறான், ஒரு முறை மரிக்கிறான். அப்போ மரண வாழ்க்கைக்குள்ள போறான். ஆனா இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நித்திய ஜீவனுக்குள்ளான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளான வாழ்க்கையிலே எது இல்ல, இந்த மரண வாழ்க்கையில சொல்லப்பட்ட எதுவுமே இதுல இல்ல. அல்லேலூயா. அப்போ இந்த மரண வாழ்க்கைக்குள்ளாக இருந்து நீக்கப்பட்ட ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என்ன இருக்குதுன்னு சொன்னா, சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த பைபிள், தமிழ் பைபிள்ல சகோதரர்னு போட்டிருக்குது. இந்த ஆங்கில வேதாகமத்துல அல்லது வேற டிரான்ஸ்லேஷன்லாம் பார்க்கும் பொழுது சகோதரர் மாத்திரம் இல்ல, எல்லாரிடத்திலும் போட்டிருக்கு. அப்படின்னா மாமியார் இடத்துல கூட. அல்லேலூயா. மாமியார் இடத்துல அன்பு கூற முடியுமா? சகோதர இடத்துல அன்பு கூறணும். மாமியார் இடத்துல அன்பு கூறவே முடியலையே. அல்லேலூயா. கென்னத் ஹேகன் ஒரு செருமன்ல பேசும்போது சொன்னார், சகோதரனா சகோதரர் இல்ல, அந்த இடத்துல மாமியார்னு போட்டுக்குங்க அப்படின்னு. மாமியார் இடத்துல அன்பு கூறுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். மரண வாழ்க்கையிலிருந்து நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையில் வருகிறார்கள், ஜீவ வாழ்க்கைக்குள்ள வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த காரியங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் அதான். மாமியார் இடத்துல தான் அன்பு கூறவே முடியாது பாருங்க. பிசாசு எல்லா இடத்துலயும் அன்பு கூற அலோவ் பண்ணுவான். ஓகேம்மா. ஆனா மாமியார் இடத்துல அன்பு கூறுறது தான் இருக்கிறதே ஹையஸ்ட் பாருங்க. அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டவர் அதனாலதான் கவனிங்க, ஆயிரக்கணக்கில் அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பைபிள்ல எழுதப்படாத நிறைய அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார், நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். ஆனா அதெல்லாமே நோட்ஸ் எழுதல. அது எதுவுமே நோட்ஸ் எழுதல. பேதுரு மாமியை குணப்படுத்துறதை எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பேதுரு மாமியை சுத்தமாக்கி இருக்கிறாரு. மாமியார மாமின்னு போட நமக்கு தெரியாது, நம்ம மாமிங்கன்னா வருது. மாமியார சுத்தமாக்கி இருக்கிறத நோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன் நோட் பண்ணிருக்காரு? அதை நீங்க அன்பு செலுத்தணும். ஏன்னா மாமியை பத்தி எழுதி இருக்குதா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆமா எழுதி இருக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. அல்லேலூயா. ஆகையினால சகோதரர் ஆகட்டும், சகோதரர்கள் ஆகட்டும், கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், எந்த காரியங்கள் யார் எடுத்தாலும் உங்களிடத்துல அன்பு செலுத்த முடியும் என்கிற ஒரு மனது உங்கள் மேல் இருந்துச்சுன்னா உங்க குடும்பம் சந்தோஷமான, சமாதானமான, விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுகிற குடும்பமாக அந்த குடும்பங்கள் இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், அன்பு செலுத்த முடியும்னா விசுவாசத்தை குறித்து பேசுங்க. நம்மால் அன்பு செலுத்த முடியவில்லை என்று சொன்னால் நம்ம விசுவாசத்தை பற்றி யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா அன்பை பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தை காட்டிலும் அன்பு பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சகோதரரிடத்தில் அப்படின்னா எல்லாரிடத்திலுமே நீங்கள் அன்பு செலுத்த பழகி கொண்டீர்கள் என்று சொன்னால் மரண வாழ்க்கையிலிருந்து ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக வருகிறீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் அந்த பாயிண்ட் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். அதனால தான் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அன்பு இல்லாத விசுவாசம், அன்புங்கிறது தான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உன்னிடத்துல அன்பு இல்லை அப்படின்னா நீ என்ன வேணா விசுவாசி, நடக்காது. நான் இன்னைக்கு இப்போவே நான் எழுதி தரேன், இப்போவே நான் சொல்கிறேன். நீ அன்பு இல்லை அப்படின்னு சொன்னால் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்காது, எந்த காரியம் நடக்காது. விசுவாசத்தை பற்றி பேச வேண்டாம், செழிப்பை பற்றி பேச வேண்டாம், கிருபையை பற்றி பேச வேண்டாம், எதை பற்றியும் பேச வேண்டாம். ஏன்னா அன்புங்கிற ஒரு காரியம் உங்களிடத்தில் இல்லை.
அதான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். நீ மாமியாரை நேசிக்க உன்னால முடியல என்று சொன்னா நீ விசுவாசத்தை பத்தி பேச வேண்டாம், ஆசீர்வாதத்தை குறித்து பேச வேண்டாம், கிடைக்காது. நீ மாமியாரை நேசித்து பாரு, அதுதான் அதிகபட்ச அளவு. ஹல்லேலூயா, அதுதான் அதிகபட்ச அளவு. மாமியாரை உன்னால நேசிக்க முடியுமா? நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உன்னிடத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. உன் கணவனை உன்னால் நேசிக்க முடியுமா? உன் கணவனை உன்னால் நேசிக்க முடியுமா? கடுமையா பேசுற கணவனை நேசிக்க முடியுமா? நேசித்து பார், விசுவாசம் உனக்குள்ளாக கிளம்பி எடுக்கும். ஹல்லேலூயா. ஆனா இவரை எப்படிங்க நேசிக்கிறது? இப்படிங்க அப்படிங்க எப்படிங்க நேசிக்கிறதுனா விசுவாசத்தை பத்தி நீ பேசவே வேணாம், ஆசீர்வாதத்தை பத்தி பேசவே வேணாம், கிடைக்காது, கிடைக்காது. நேசித்து பாருங்கள். கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும், மாமியார் மருமகளையும், மருமகள் மாமியாரையும், சகோதரன் சகோதரியும், சகோதரி சகோதரனையும் நேசித்து பாருங்க. நீங்க விசுவாசித்து பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் அர்த்தமுள்ளதாக மாறும். எல்லாம் நம்ம கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் எழுந்து நின்று தெய்வ சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு விசை அப்பா நமக்கு நன்றி. எங்கள் விசுவாசம் ஏன் செயல்படலைன்னு சொன்னா, அந்த விசுவாச பிரமாணம் ஏன் செயல்படலை என்று சொன்னா, ஆண்டவரே எங்களிடத்துல, ஆண்டவரே எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே ஒரு அன்பு இல்லாத ஒரு தன்மை. அல்லேலூயா. ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம் அப்பா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை உம்முடைய சமூகத்தில் உடைத்து ஊற்றுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அன்பில்லாத செய்த செயல்கள் ஆண்டவரே, அன்பில்லாத பேசின வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம். நாங்கள் விசுவாசித்து விசுவாசித்து பல காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்காமையே போயிடுச்சு ஆண்டவரே. அதுக்கு அடிப்படையாக அந்த அன்பு தான் இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவரே. நான் என் கணவரை நினைச்ச விதம், பேசின விதத்தை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா நான் என் மனைவியை பேசின விதத்தை மன்னிச்சிருங்கப்பா. ஆமா, நீங்க எனக்கு கொடுத்த மனைவி தான், நீங்க எனக்கு கொடுத்த கணவன் தான் அப்பா. அதை நான் நினைக்கிறேன். என் கணவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், என் மனைவிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க இந்த நாளிலே. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்த பந்தையிலே நாம் இணைய போகிறோம். அதுக்கு முன்பு விசுவாசம் கிரியை செய். ஹல்லேலூயா. நான் அன்பில் கிரியை செய்ய வேண்டும், அன்பின் செயல்களிலே நான் இருக்க வேண்டுமே. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமது அன்புக்கு, தேவ அன்பு எனக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னான். எந்த சூழ்நிலையை என்னால் அன்பு செலுத்த முடியுமே. ஹல்லேலூயா. மன்னிங்க ஆண்டவரே. மெய்யாகவே நீங்க மன்னிப்பு கேட்கணும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. இதுதான் நேரம், இதுதான் நல்ல தருணம். தேவ பிரசனத்துக்கு மத்தியில நம்ம யாரையாவது பகைச்சிருந்திருக்கலாம், யாருக்கிட்டையாவது அன்பில்லாம நம்ம பேசி இருந்திருக்கலாம், அன்பில்லாத காரியங்களை செய்திருந்திருக்கலாம். நம்ம வேலை செய்யற இடத்துலயோ, நம்ம மேனேஜர் கிட்ட, நம்ம குடும்பத்துல, நம்ம அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, பிள்ளைங்க கிட்ட அன்பில்லாத செயல்களை செய்திருக்கலாம், ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம், அல்லது நம்ம செய்கைகளினால அவர்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம். ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. நான் தெரிந்தோ தெரியாமலோ, உணர்ந்தோ உணராமலோ நான் செய்த எல்லா தப்பிதங்களையும் மன்னிங்கப்பா. தேவ அன்பு ஒவ்வொருவருக்குள்ளாக இப்பொழுது ஊற்றப்படட்டும். ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலே தேவ அன்பு ஊற்றப்படட்டும் அப்பா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் வந்து என்னை அன்பில்லாதவனா மாத்திருச்சு. மாம்ச சுவாபம் என்னை அன்பில்லாதவனா மாத்திருச்சு. பிசாசினுடைய தந்திரங்கள் குடும்பத்துக்குள்ள, வேலை செய்யற ஸ்தலங்களில் என்னை கோபக்காரனா மாத்தி, குடும்பத்துக்குள்ள என்னை கோபக்காரனா மாத்தி, குடும்பத்துக்குள்ள அன்பு செலுத்த முடியாம பிசாசு கிரியை செய்துட்டான். இனி அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காத தேவ அன்பு உங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லா பிசாசின் தந்திரங்கள் குடும்பத்துக்குள்ள, வேலை ஸ்தலங்களில், பிள்ளைகள் இடத்துல, பெற்றோர்கள் இடத்துல, மாமியார் மருமக இந்த மாதிரி காரியங்கள் இடத்துல
பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பகுதிகள் மேல தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை நாங்கள் பேசுகிறோம். தேவனுடைய வல்லமையுள்ள ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள் அத்தமாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ தேவ அன்புவர்களாக வரட்டும். அப்பா நமக்கு சூத்திரம். பொருளாதாரத்திலே இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க செயல்கள் மூலமாக பிசாசு கொண்டு வந்த எல்லா விதமான தந்திரங்கள் இப்பொழுது அதமாகட்டும். ஒருவரை நாங்கள் துன்பப்படுத்தி இருந்தா அன்றைய எங்க வார்த்தைகள் மூலமாக, செய்கைகள் மூலமாக, ஓ ஹல்லேலூயா, எங்க நினைவுகள் மூலமாக ஒரு மனுஷனை தேவ சாயலில் படைக்கப்பட்ட எந்த மனுஷனே ஆகிலும், அது கணவரோ மனைவியோ மாமியாரோ மருமகளோ அம்மாவோ அப்பாவோ பிள்ளைகளோ, தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஓ மனிதர்கள் மேல எங்களுக்கு இருந்த எல்லா விதமான கசப்புகள் வெறுப்புகளை கொண்டு வந்த கிரியைகள் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் நீங்குவதாக. ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர்களாக தேவ அன்பு வெளிப்படட்டும்பா. ஒவ்வொருவர்களாக தேவ அன்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. கிரியின் பிரமாணம், ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினுடைய கிரியைகள் எங்க வாழ்க்கையில வெளிப்படணும் ஆண்டவரே. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எங்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு சூத்திரம் சூத்திரம். அன்பில்லாத செயல்கள், அன்பினால நாங்கள் கிரியை செய்யாத எல்லா செயல்களையும் எங்க வாழ்க்கையை விட்டே வெளியெடுக்கிறோம். இனி அந்த காரியங்கள் எங்க வாழ்க்கையில நடைபெற கூடாது இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்து. எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உமது பலத்த கரங்களுக்குள்ளாக நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும். அப்பா நமக்கு சோத்திர. இந்த திருவிருந்து நாளிலே ஆண்டவரே இந்த உத்தரவை நாங்கள் எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுக்கிறோம். இனி எங்க வாழ்க்கையில் அங்க செய்வது இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு நடை உடை பாவனைகள், ஒவ்வொரு ஆண்டவரே செயல்கள் எல்லாவற்றிலுமே அன்பு பொங்கி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்கள் செயல்களில் அன்பு வெளிப்படட்டும். எங்கள் வார்த்தைகளிலே அன்பு வெளிப்படட்டும். எங்களுடைய பார்வையிலே அன்பு வெளிப்படட்டும். எங்களை பார்க்கிற ஜனங்கள் ஆறுதல் அடையட்டும்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுதானே உங்களுடைய ஆத்தென்டிக் டிசைன். நீங்க அப்படித்தானே எங்களை உருவாக்கினீங்க ஆண்டவரே. நாங்க தான் இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வழியாக எங்களுடைய சரீரத்தை, எங்களுடைய ஆத்துமாவை பிசாசுக்கு நேராக நாங்க திருப்பிட்டோம்ப்பா. இப்பொழுது அந்த ஆத்துமாவை அப்பா நமக்கு சரீரத்தை தேவனுடைய ராஜ்யத்தின் நேராக நான் திருப்புகிறேன். தேவன் என்மேல் வைத்த அபிஷேகத்தை கொண்டு அன்று இந்த சபையை, ஹல்லேலூயா, அந்த சபையை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்புகிறேன். பிசாசுக்கு நேராக எங்களுடைய முகத்தை நாங்கள் திருப்ப போவது இல்லை. தேவ வெளிச்சம் ஒவ்வொரு மேலே உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உம்முடைய முக பிரகாசம் ஒவ்வொரு மேலையும் வீசட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த ஜெபித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய மாம்ச சிந்தை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாய் என்று வாசிக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கை ஜீவன் உள்ளதாயும் சமாதானம் உள்ளதாயும் மாறட்டும் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.